ஹலோ மக்களே, a warm welcome to my channel. நீங்கள் ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. திருமலா திருப்பதியோட ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஆப்வியஸாக நிறைய பேர் திருப்பதி கொஞ்சம் ரெகுலராக போயிட்டுருப்பீங்க. ஏன்னா அங்கே இருக்க கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருமே நிறைய பேர் இங்கே இருக்க எல்லா கூட்டமும் அங்கே தான் இருக்கும் போல இருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நிறைய பேர் ரெகுலராக போகிறவங்க இருக்கீங்க. லைக் என் ஃபேமிலியில் என்னோடய தாத்தா இருக்கும் போதெல்லாம் ஒரு மந்த்லிலாம் வந்துட்டு திருப்பதி போவாங்க. பட் நாங்கள் அப்படி கிடையாது. பிகாஸ் முன்னாடி வந்துட்டு இந்த டி நகரில் இருக்க பெருமாள் கோவில்லையே நம்மளுக்கு வந்து புக்கிங் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அது வந்து ஈஸியாக எல்லோரும் புக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போயிட்டு வருவாங்க. பட் இப்போது வந்துட்டு எல்லாம் ஆன்லைன் புக்கிங் தான் இருக்குது. அண்ட் இதுவுமே நீங்கள் இந்த மந்த் பண்ணுறீங்கன்னா அது 3 months கழிச்சு தான் உங்களால் திருமலா விசிட் பண்ண முடியும். we do have VIP தர்ஷன். பட் தென் 300 rupees புக்கிங் டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பண்ணிங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் 3 monthஸில் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஹவ் நாங்களுமே வந்து பண்ணுவோம். அண்ட் நாட் எவ்ரி 3 months நம்ம போக முடியுன்றது கிடையாது. லைக் புக்கிங் ஓப்பனாக இருக்கும் போது இஃப் பாசிபிள் வில் ட்ரை புக்கிங். நிறைய பேருக்கு எப்படியுமே தெரிஞ்சிருக்கும் லைக் எப்படி திருமலா புக்கிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ. ஜென்ரலி ஹவு டஸ் இட் ஒர்க்? நீங்கள் எவ்ரி 24th எவ்ரி மந்த் 24th வந்து உங்களுக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வி ஹாவ் அன் ஆப், டிடி தேவஸ்தானம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து பெருமாள் நாமம் போட்ட மாதிரியே இருக்கும் அந்த ஆப்போட லோகோ கூட. நீங்களும் கூட வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூ டூ ஹேவ் ஏன்னா வெப்பில் கூட நீங்கள் பண்ண முடியும். பட் தென் வெப் வந்து எனக்கு ரொம்ப பஃபர் ஆகுன்ற தாட்னால தான் நான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் அந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸாக 24th or 23rd என்றைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த டைமில் உங்களுக்கே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ வந்து நீங்கள் அந்த போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 10 o'clock ஐ திங்க் அந்த 10 o'clock ஷார்ப்பாக அவங்க வந்து ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹோப்ஃபுல்லி இட் இஸ் ஆல் 12 PM மேலே இருக்க ஸ்லாட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஆல் 7 days இருக்குது. நீங்கள் வந்து அதில் ஸ்பெஷல் தர்ஷன்ஸ் கூட இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆப்ட் ஃபார் இட். பட் ஆனால் அது எல்லாமே தனித்தனி டேஸில் இருக்குது. லைக் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு டே வச்சுருக்காங்க, கல்யாண உற்சவம்க்கு தனியாக ஒரு டே வச்சுருக்காங்க, ரெகுலர் 300 rupeesக்கு ஒரு டே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்லாட் எந்த புக்கிங் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் 300 rupees, நான் யூஸ்வலாக 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் போடுவேன். அந்த தர்ஷனுக்கு நம்ம உள்ளே என்டர் ஆன உடனே தே வில் ஆஸ்க் யூ ஃபார் டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், இந்த மாதிரி பேசிக் நேம், ஏஜ், மேலா ஃபீமேலா இதெல்லாமே கேட்டுப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் லைனாக ஒரு 7 பேர் போகிறீங்க 8 பேர் போகிறீங்கன்னா 8 பேர்த்தும் நீங்கள் லைனாக ஃபில் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் சப்மிட்டிங் இட். நீங்கள் டைம் ஸ்லாட் வந்து புக் பண்ணிடலாம். உங்களுக்கு அங்கேயே டைம் ஸ்லாட் இருக்கும், டேட் இருக்கும், எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக யூ வில் ஃபேஸ் ரீட்ரை. நீங்கள் ரீட்ரைன்னு அடிக்கடி வரும். ஏன்னா நீங்கள் புக்கிங் பண்ணிகிட்ருக்க சிமிலர் டைம்லேயே வேறு ஒருத்தவங்களும் புக்கிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ சர்வர் ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா திருப்பி ரீபுக் பண்ண சொல்லி நம்மளுக்கு திருப்பியுமே அதை நோட்டிஃபை பண்ணும். ஸோ ரீபுக்னு சொல்லி பேமெண்ட் கேட்வே வந்து எனேபிள் ஆகாது. லைக் ஒன்ஸ் பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி பேமெண்ட் போயிட்டு நமக்கு ரீஃபண்ட் ஆகிற ப்ராப்ளம்லாம் இது வரைக்கும் வந்தது கிடையாது. பட் தென் நீங்கள் பேமெண்ட் போகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ரீட்ரை வரும்போது அது ஒரு 5-10 minutesக்கு உங்களுக்கு வந்து ரீசப்மிட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு டைமில் உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா விச் மீன்ஸ் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு. ஸோ நீங்கள் கடகடன்னு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிக்கெட் புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ தட் உங்களோட பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகும், இந்த கம்ப்ளீட் டிக்கெட் டீட்டெயில்ஸ். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம், விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அங்கே செக்இன் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து இப்படி தான் அந்த ஆப்பில் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த மந்த் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் கழித்து தான் உங்களுக்கு அது புக்கே ஆகும். நீங்கள் பிரிண்ட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க, டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ தட் வேணும்னா நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ஆப்குள்ளேயே போய் செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த டிக்கெட் அங்கே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ ஷுட் ஹேவ் யுவர் ஆதார் கார்டு. இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அங்கே போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அங்கே ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய சேலஞ்ச், அங்கே வந்து ரொம்ப பசிக்கும். என்னென்னா நீங்கள் இங்கேருந்து லாங்காக ட்ராவல் பண்ணிட்டு போவீங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஏதாவது வெயிட்டிங் டைம் ஏதாவது இருக்குது அப்படின்னா ரொம்ப நேரம் குடோனில் இருக்கும் போது லைக் அங்கே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணலை இன்கேஸ் அப்படின்னா நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். வீ கேன் ஹேவ் பிஸ்கெட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபெசிலிட்டி இப்போ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹவ் சீன் பீப்புள் பிரிங்கிங் இன். நிறைய பேர் வந்து பிஸ்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நானுமே ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போனேன். பட் தென் தேர் நாட் அலோவிங் பிளாஸ்டிக் பாட்டில்னால் தே ஆர் ஓகே வித் ஹெவி பிளாஸ்டிக் லைக் டப்பர்வேர், அந்த மாதிரி ஹெவி பிளாஸ்டிக் ஆர் ஸ்டீல் பாட்டில்ஸ் ஆர் ப்ரிஃபரபிள். நீங்கள் நார்மல் பிஸ்லரி பாட்டில் அந்த மாதிரிலாம் எதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஐம் நாட் ஷுர் இஃப் தேர் அலோவிங் இட்.
ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் என்னால் முடியாத ஒரு விஷயம் பசி தான் தாங்க முடியாதுங்க. அட் டைம்ஸ் நம்ம நினைக்கும் போது அங்கே ஃபுட் வந்திருக்காது, லேட்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லை அதை கொடுத்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம குடோனில் வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ பசிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் பேசிக்காக நீங்கள் ஒரு பேக் பேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை ரெண்டும் எடுத்துகிட்டு போங்க. இஃப் இன் கேஸ் எனி ஓல்டு பீப்புள் ஆர் ட்ராவலிங் வித் யூ, மேக் ஷுர் அங்கே வந்து நிறைய மார்பிள் ஃப்ளோர் தான் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு சில்னஸ் காலில் ஏறுறது வந்து ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் வேரிங் சாக்ஸ். ஸோ நிறைய பேரால் ஒரு ஒரு பேர் ஃபுட்டில் வந்துட்டு நடக்கவே முடியாது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் சாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் ஏன்னோ அவங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏதாவது கால் வலிக்குது, நிறைய பேர் அங்கே சாக்ஸ் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து சாக்ஸோ ஸ்நாக் அண்ட் வாட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஆதார் கார்டு அண்ட் டிக்கெட். ஸோ இது மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. வேறு எதுவும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம அந்த செக்கிங்லேயே நிற்கணும். லைக் லக்கேஜ் செக்கிங் நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹேண்ட்பேக்ஸு அது இதெல்லாம் கொண்டு போகாதீங்க. மேக் இட் சிம்பிள், கேரி சிம்பிள். இவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஒருத்தர்கிட்ட மட்டும் பேக் பேக் கொடுத்துட்டு அவங்கள மாட்டிட்டு வர சொல்லுங்கள். ஸோ தட் எல்லாருமே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக போயிட்டு வர முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு எவ்ரி டைம் திருப்பதியில் நடக்கிற ஒரு விஷயம். பட் தென் ட்ராவலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 டைப்ஸ். ஒன்று வந்து நம்மளே வந்து கார் எடுத்து ட்ராவல் பண்ணிட்டு கூட போகலாம். எல்ஸ் we do have tourism packages அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஐ திங்க் இட் இஸ் காஸ்டிங் அரவுண்ட் 2000 rupees ப்ளஸ் ஒரு ஹெட்டுக்கு. ஸோ வந்து நீங்கள் அது மாதிரி புக் பண்ணிவிட்டு கூட ஒரு க்ரௌடடாக போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அதெல்லாம் முடிச்சு அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. மார்னிங் கூட்டிகிட்டு போனால் ஈவினிங் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. திஸ் இஸ் சம் பேக்கேஜ் தே ஆர் ப்ரொவைடிங். பட் நாங்கள் இது வரைக்கும் போனது வந்து காரில் தான் போயிருக்கோம். அண்ட் டு பி ரியலி ஃப்ரேங்க், இந்த வாட்டி போகும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி அ வண்டர்ஃபுல் கிளைமேட். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. லைக் ஏதோ நல்ல விஷயம், நம்மளுக்கே தெரியல நம்ம கிளைமேட் எப்படி இருக்குன்றது, நம்மளே பார்த்துட்ருக்கோம் இங்கே. பட் தென் நாங்கள் போன அன்றைக்கி இட் வாஸ் ரியலி குட் கிளைமேட். க்ரௌட் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ஸ்கூல் டைம்லாம் திறந்துச்சு. நாங்கள் போனது வந்து 14th of June. ஸோ ஸ்கூல் எல்லாமே ரீஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் எனக்கு வந்து க்ரௌட் ரொம்ப ஃபீல் ஆகலை. பட் தென் அங்கே போனதுக்கப்புறம் எப்போவுமே நமக்கு அந்த குடோன் செல்லில் உட்கார வைக்கும் போது அந்த க்ரௌட் ஃபீல் ஆகும்ல, ஒரு 1 hour 1.5 hour அது மாதிரி இருந்தது தான். ஒரு ரொம்ப நேரம் சும்மா உட்கார்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. பட் ஐல் டெல் யூ ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். எனக்கு எப்போவுமே திருப்பதி போகும்போது ஒரு பிக் பாஸ் வீட்டுக்கு போகிற ஃபீல் இருக்குங்க. அது ஏன்னே எனக்கு தெரியாது. பட் ஐ லவ் கோயிங் திருப்பதி பிகாஸ் ஆஃப் திஸ். எனக்கு அந்த பிக் பாஸ் ஃபீல் இருக்கிறதுன்னு ஏன்னு சொல்கிற கேளுங்க. நீங்கள் அங்கே போவீங்க, உங்களுக்கு யாரையுமே தெரியாது, உங்கள் எல்லாரையும் தூக்கி ஒரு ரூமில் உட்கார வைப்பாங்க. பட் தென் உங்கள்கிட்ட மொபைல் இருக்காது, எந்த டெக்னாலஜியும் உங்கள் கையில் வச்சுருக்க மாட்டீங்க, எந்த டெக்னாலஜி கூடயும் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆப்வியஸாக பக்கத்தில் இருக்க மனுஷங்க கூட தான் பேசி ஆகணும். ஆனால் அந்த மனுஷங்க யாருமே நம்மளுக்கு தெரியாது. தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி. இல்லை, நம்மளுக்கு யாரையுமே தெரியாது. ஸோ நம்ம ஃபேமிலியோடு போகும்போது அவங்க கூட மட்டும் தான் பேசி ஆகணும். அண்ட் லன்ச் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எங்கேருந்தோ வந்து வி ஆர் ஜாயினிங் இன். அங்கே ஒரு இடத்துல உட்காந்து அந்த சாமியை பார்க்கணுன்றதுக்காக வி ஆர் வெயிட்டிங். ஓகே, ஸோ எனக்கு பர்சனலாக வந்து அந்த ஃபீல் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஹோல் ஃபேமிலியும் டிஸ்கனெக்டட் வித் கேட்ஜெட்ஸ்னாலே எப்படியும் கண்டிப்பாக தே டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். நம்மக்கிட்ட பேசி தான் ஆகணும்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப கேஷுவலாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லைக் பசிக்கிறவங்க பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்ருப்பாங்க, ஒரு சில பேர் அப்படியே தூங்குவாங்க. இட் இஸ் வெரி கேஷுவல். ஒரு 1.5 hour மினிமம் நம்ம எப்படியும் அந்த செல்லில் தான் உட்காந்துருப்போம் அந்த குடோனில். ஸோ ஐ ரியலி ஃபீல் குட் வென் ஐ கோ டு திருப்பதி. எனக்கு அந்த 1 day வந்துட்டு எங்கேயோ பெரிய லாங் டூர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தென் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னா, இந்த வாட்டி எனக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுனால இட் வாஸ் ரியலி ஆசம். எனக்கு எந்த இடத்த வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு தெரியல. உங்களால் இப்போ பார்க்க முடியும், நான் என்னால் முடிஞ்சு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். லைக் ட்ராவல் பண்ண மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நாட் ஷுர் இஃப் தட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. பட் ஐ ஃபெல்ட் நீங்களுமே என் கூட ட்ராவல் பண்ண மாதிரியான ஃபீல் உங்களுக்கு இருக்கணும். ரைட், இப்போ நான் உங்களுக்கு காட்டும் போதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதாங்க புக்கிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இவ்வளோ தான். வெரி சிம்பிள். நீங்கள் 24th or 23rd உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது புக் பண்ணிக்கலாம். யூ கேன் கோ அண்ட் கம் ஆன் 1 single day, or if you want to stay there, obviously a good opportunity. எனக்கு தெரிஞ்சு மேல் திருப்பதி, ஐ மீன் திருமலாவில் வந்துட்டு யூ cannot stay if you're not booking for accommodation. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த 300 rupees ticket புக் பண்ண உடனே the next day you will have an option. next day வா இல்லை in couple of days, I don't remember, you will have an option called accommodation booking. ஸோ வேணும்னா நீங்கள் அதையுமே புக் பண்ணிவிட்டு you can stay there for a night.
ஆனால் அதில் என்ன விஷயம்னா, நாளைக்கு தர்ஷனோ இல்லை நான் வந்து 6 தர்ஷன்னா அதுக்கு முன்னாடி தான் என்னால் ஸ்டே பண்ண முடியும். இப்போ ஆப்வியஸாக நீங்கள் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போவீங்க. டிக்கெட் போன உடனே நீங்கள் அந்த ஹோட்டலில் டிக்கெட்டை காமிச்சா மட்டும்தான் அவங்க உங்களை அங்கே தங்கவே விடுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் பார்த்துட்டு நீங்கள் லட்டூஸ் கலெக்ட் பண்ணும்போது யூ வில் ஹாவ் டு சப்மிட் த டிக்கெட் இன் லட்டு கவுண்டர். ஸோ நீங்கள் லட்டு கவுண்டரில் டிக்கெட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி ரூம் தேட முடியாது, உங்களால் அங்கே டிக்கெட்டை காட்ட முடியாதுல்ல. ஸோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தர்ஷன் பார்த்து லட்டு வாங்கிட்டு நேராக யூ ஹாவ் டு ரிட்டர்ன் பேக் டு ஹோம். எனக்கு தெரிஞ்சு திருமலால அதான் நடக்குது. நாங்கள் இது வரைக்கும் ஸ்டே பண்ணணுன்ற ஆப்ஷன் இருக்கும் போது கீழ் திருப்பதியில் தான் நாங்கள் இது வரைக்கும் ஸ்டே பண்ணியிருக்கோம். பிகாஸ் அக்காமடேஷன் புக்கிங் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து காட்டேஜஸ் மாதிரியும் இருக்குது. லைக் ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி இவ்வளோ ஹெட் கவுண்ட் இருக்கலான்றதுலாம் இருக்குது. பட் தென் அது வந்து சீக்கிரமாக புக் ஆகிடும். ஸோ அக்காமடேஷன் நான் அந்த காட்டேஜ் புக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு கடைசியில் ரூம்ஸ்க்கு தான் வரும். ஸோ ரூம்ஸ்க்குன்னு போகும்போது நம்ம ஒரு ரூமுக்கு 2 பேருன்னு நம்ம வச்சுருக்காங்கன்னா, நாங்கள் இப்போ 4-5 பீப்புள் போகிறோன்னும் போது அந்த 2 நான் பிளாக் பண்ணுறதுக்குள்ளே அந்த ரூம் ஃபுல் ஆகிடுச்சுன்னா எனக்கு வேறு இடத்துல ரூம்ஸ் கிடச்சிருமோன்னு நான் வந்து அக்காமடேஷனே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். லைக் அதை பண்ணிவிட்டு நம்ம வேறு இடத்துல ஸ்டே பண்ணுறது நல்லா இருக்காதுங்கிறதுனால நான் அக்காமடேஷன் போடுறதில்ல. இன்கேஸ் நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா இட் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ் டு புக் ஃபார் அக்காமடேஷன் பிஃபோர் யூ கோ. இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா கீழ்த்திருப்பதியில் கூட நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுவோம். லைக் கீழ்த்திருப்பதியில் நியர் அடையாரானந்த பவன், நீங்கள் கீழே இறங்கின உடனே அடையாரானந்த பவன் வரும். அதுக்கிட்டேயே ஆக்சுவலாக நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வேணால் கூட நீங்கள் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டே தேர். அது வந்து நாங்கள் இது வரைக்கும் அப்படி தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஃபீல் அ வெரி கிரேட் டிஃப்ரென்ஸ். ரூம் புக்கிங்கில் மேலே கீழே எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நாங்கள் புக் பண்ணது வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 4 பீப்புள் ஒரு ரூமில் இருக்கிறது. லைக் அது ஒரு பெரிய ஃபேமிலி ரூம் மாதிரி. அந்த 4 பீப்புள் இருக்கிறதுக்கு வந்துட்டு தே ஹேட் 2500 காஸ்டிங். ஸோ $2,500 நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களால் 4 பேர் அக்காமடேட் பண்ண முடியும் ஒரு ரூமில். அப்படி தான் கீழ் திருப்பதியில் இருந்தது. ஸோ மேக்ஸிமம் காஸ்ட் வைஸ் எனக்கு இந்த பெரிய டிஃப்ரென்ஸும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டே. கீழே யாருமே வந்து டிக்கெட்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வேணுன்னா ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஆர் சிங்கிள் டே ட்ராவல் ட்ரிப் வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு முன்னாடி பார்க்குறது தெரியுது, அந்த மலையில் வந்துட்டு சிமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. அது ஏன்னு தெரியல, மேபி அந்த மலை சரிவு இருந்துச்சா என்னென்னலாம் தெரியல. சிமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு ஃபென்சிங்லாம் பண்ணிவிட்டு ஆணிலாம் அடிச்சிருந்தாங்க. லைக் அங்கே எதுக்கு அதை பண்ணியிருக்காங்க தெரில. மேபி ஏதாவது ப்ரிகாஷியஸான ஆக்ஷன்ஸ் தான். பட் தென் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வெரி குட் மெயின்டெனன்ஸ். லைக் நம்ம கீழேருந்து மேலே ஒரு ரோட் ட்ரிப் போகிறோம் ஃப்ரம் அ லாங் டிஸ்டன்ஸ்ன்னும் போது அதுக்கு ரொம்ப வேல்யூ பண்ணியிருக்காங்க. ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரோடே ஃபஸ்ட் ஒழுங்காக இருக்காது. செகண்ட் திங் ஃபென்சிங் இருக்காது, சேஃப்டி இருக்காது. இந்த பக்கம் அந்த பக்கம் நம்மளால் 2 சைட் 2 வே வெஹிக்கிள்ஸ் மூவ் பண்ண முடியாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் தென் எனக்கு லைக் சின்ஸ் ஒரு மோர் தென் 5 இயர்ஸ் நினைக்கிறேன். இப்போல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ரோடு எல்லாமே ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயங்க, மங்கீஸ் ரொம்ப இல்லை, என்னன்னே தெரியல. லைக் மங்கீஸ்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. நம்ம முன்னாடி பார்த்த மங்கி விட இப்போ வந்து வேறு மாதிரி ஹைப்ரிட் மங்கீஸ்லாம் வந்திருக்கு. ரொம்பலாம் மங்கீஸ் நம்மளால் அந்த அந்த மலை ஏறும்போது பார்க்க முடியல. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரிப் போகணும் அப்படின்னா நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். திருப்பதி அண்ட் அ வெரி குட் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப். இது தாங்க எங்களோட வீடியோ. உங்களுக்கே எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அங்கே இறங்கினதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். வி தாட் வி வில் ஸ்டே தேர். பட் தென் வேண்டாம், லைக் ரொம்ப சீக்கிரமாக தர்ஷன் பார்த்துட்டோம். இந்த வாட்டி நாங்கள் போகும்போது 1:30க்கு உள்ளே போனோம். அண்ட் 4:30, 5க்கு எல்லாமே வந்துட்டு நாங்கள் வெளியிலே வந்துட்டோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆனதுனால க்ரௌட் ரொம்ப இல்லை. ஸோ 1:30 to 5க்குள்ளே நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். பட் ஒரு சில டைம் எங்களுக்கு வந்து 1 o'clock உள்ளே போயிருந்தது, 9 o'clock தான் வெளில வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரியும் தர்ஷன்லாம் பார்த்துருக்கோம். பட் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு ஃபுட்டுன்னு அங்கே போனதுக்கப்புறம் லைக் நீங்கள் மேல் திருப்பதி போயிட்டீங்க, ஃபுட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில ஹோட்டல்ஸில் வந்துட்டு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. லைக் 2-3 வெரைட்டி தான். இப்போ நாங்கள் போன ஹோட்டலில் வந்துட்டு ஒரு இட்லி வடை அண்ட் பொங்கல் மட்டும்தான் இருக்குது. லைக் லன்ச் டைமில் இவ்வளோ தான் இருக்குது. லஞ்சில் நம்ம இதை சாப்பிட்டு நம்மளால் போய் அந்த க்ரௌடில் நிற்க முடியாது, ரைட்? ஸோ ஃபுட் மட்டும்தான் எனக்கு உள்ளே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. மேலே கீழே அது கூட பிரச்சனை இல்லை. கீழே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக எடுக்க முடியும் கீழே. பட் மேலே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிடுங்க ஃபுட்டை. அண்ட் அவங்க ஒரு பஸ்ஸு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்களேன், அது அங்கே மட்டும் தான் இருக்குது அந்த பஸ்ஸு. அது ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்போவுமே நான் போகும்போதெல்லாம் அந்த வீடியோ எடுப்பேன். என்னவோ எனக்கு அங்கே போகிறது வந்துட்டு நம்ம ஒரு மலை ஏறி அங்கே போய் அந்த சாமியை பார்த்துட்டு வர்றதுங்கிறது வந்துட்டு. அண்ட் இன்னொரு விஷயம்,
அங்கே போய் அந்த சாமியை பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வருங்க. அது ஏன் வரும்னே எனக்கு தெரியாது. ஏன்னா லைக் அவ்வளோ க்ரௌடு தாண்டி காலையிலேருந்து நம்ம வெயிட் பண்ணி அந்த புஷ் எல்லாம் தாண்டி அதெல்லாம் முடித்து நம்ம போய் அந்த சாமியை பார்க்கும்போது ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். லைக் கண்ணில் தண்ணி வரும். அதுவும் அந்த ஒரு 5-6 செகண்ட்ஸ் தான் உங்களை நிற்க விடுவாங்க, அதுக்குள்ளே அவங்கள அமுச்சிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். பட் தென் அ வெரி குட் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்னு நான் சொல்லுவேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கீழேருந்து மேலே போகிறதுக்கும் மேலேருந்து கீழே வர்றதுக்கும் அந்த மலையில் ஒரு ட்ராவல் டைம்னு ஒன்று கொடுப்பாங்க. ஐ திங்க் கீழேருந்து மேலே போகிறதுக்கு இட் இஸ் ஆல்மோஸ்ட் 45 minutes யூ வில் ஹாவ் டு கவர். மேலேருந்து கீழே வர்றதுக்கு இட் இஸ் 20 minutes யூ வில் ஹாவ் டு கவர். முன்னாடி தாத்தா கூட போகும்போது இட் வில் பி சீனியர் சிட்டிசன் கவரேஜ். அந்த டிக்கெட்டில் தான் நான் வந்து மேபி சீனியர் சிட்டிசன்னா நம்ம ஒருத்தர் கூட போகலாம். நீங்களுமே இந்த ஸ்பெஷல் தர்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் இது வரைக்கும் ட்ரையே பண்ணதில்லை. என்னோடய ஃபேமிலியில் 2-3 பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. லைக் இந்த கல்யாணோத்சவம், பிரம்மோத்சவம், யூ மஸ்ட் ட்ரை பிரம்மோத்சவம். ஐ திங்க் அது செப்டம்பர் மந்தில் வரும்னு நினைக்கிறேன். அதுக்குமே புக்கிங்ஸ் தனியாக இருக்குது. அது வந்து எவ்வளவோ ஜென்மத்து புண்ணியம் தட் யூ ஆர் விசிட்டிங் பெருமாள் டியூரிங் பிரம்மோத்சவம். ஓகே, ஸோ அப்படி தான் அதை சொல்லுவாங்க. ஐ திங்க் அது கருட சேவான்னு நினைக்கிறேன். கருட சேவா இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்டிவ் அங்கே நடக்கிறது. ஸோ எனக்கு அதை பற்றிலாம் பெரிய டீட்டெயில்ஸ் தெரியல. பிகாஸ் நான் யூஸ்வலாக 300 rupees தர்ஷன் தான் போயிருக்கேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் தர்ஷன்ஸ் எல்லாமே வந்து 2 பேரான டிக்கெட் புக்கிங் தான் நடக்கும். பல்காக அவங்களால புக் பண்ண முடியாது. அதனாலேயே நான் வந்து அதை கொஞ்சம் ஒமிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ நோ சம்திங் அபவுட் தேட், நமக்கு ஈஸியாக டிக்கெட் புக் பண்ண முடியும், அந்த உற்சவம்லாம் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னா லெட் மீ நோ இன் தி கமெண்ட் பாக்ஸ். நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். நாங்களும் அங்கே போயிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஐ வில் டெல் யூ ஹவ் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோலே நான் வந்து நிறைய கவர் பண்ணியிருப்பேன். லைக் ஒரு இடத்துல அந்த ராக் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஷேப்பில் இருக்கும். சங்கு மாதிரி ஒரு ராக் இருக்கும், 4 பில்லர் வச்ச ராக் இருக்கும். ஸோ அதெல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எவ்ரி ஒன் நோஸ் லைக் அந்த திருப்பதி போகிற வழியில் ஒரு சில விஷயங்கள் நம்ம ரெகுலராக பார்க்க முடியும் அந்த இடத்துல. ஸோ அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த திருப்பதி எஃபெக்ட் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஈகிள் லேம்ப் போஸ்ட் கவர் பண்ணியிருப்பேன். அந்த நாமம் போட்ட பிரிட்ஜ் கவர் பண்ணியிருப்பேன். இதெல்லாமே நான் ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருக்கேன், குட்டி செகண்ட்ஸில். பட் தென் உங்களுக்கு இந்த வீடியோலையுமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே பாருங்கள். பிகாஸ் நம்ம பேசிக்கிட்டே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு திருப்பி கூட பாருங்கள். யூ வில் சீரியஸ்லி லைக் இட். நான் இதை ஃபுல்லாக நேச்சுரலாக போட்டதுக்கு ரீசன் வந்துட்டு நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ண ஃபீல் அண்ட் எஃபெக்ட் இருக்கணுன்றதுக்காக தான் நான் அதை போட்டிருந்தேன். மோரோவர் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுனால உங்களுக்குமே அந்த ஒரு ஹாப்பி மூடு இருக்கும் இப்போ அதை பார்க்கும்போது. அதனால தான் நான் அதை போட்டிருந்தேன். ஓகே, எஸ்பெஷலி இந்த ஹோட்டல், இது வந்து ஓரியன் ஹோட்டல். கீழ் திருப்பதி நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு ஓரியன் அண்ட் A to B உங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. லைக் ஓரியன் ஹோட்டல் நான் என் ஃபேமிலியோட போகும்போது ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். திஸ் டைம் ஆல்சோ இவெண்ட் இந்த வாட்டியும் நான் சாப்பிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு நல்ல டிப்பிக்கல் ஸ்பைசி ஹோட்டல். அதுவுமே நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எல்லாத்தோட டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன். இஃப் ஐ எம் ராங் எனிவேர் ப்ளீஸ் டூ புட் இட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாக எல்லாருக்கும் கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே கரெக்டாக கவர் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஃபீல் சம்வேர் ஐ வென்ட் ராங், இல்லை நான் ஏதாவது மாற்றி சொல்லிவிட்டு அப்படின்னா யூ கேன் புட் இட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் பீப்புள் ஆர் அவேர் அபவுட் இட். அண்ட் இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஃப் தே ஆர் willing to go for Tirupati. And if it is first time for them, it will be useful for them as well. Thank you so much.